கல்யாணம் ஆகாத பொண்ண மருமகன்னு கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு இப்படி இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சொந்த பந்தத்துல எங்களை கேவலமா பேசுறத இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது? ஆமா மாயா, ஏற்கனவே ஒரு தடவை தீபிகா எல்லாத்தையும் மறந்து சாமியாரா போனா இல்ல, அந்த மாதிரி இனிமே எனக்கு கல்யாண வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டானா? இந்த நாச்சியார் வம்சமே அடியோட அழிஞ்சு போயிடுமே. அதனால்தான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன சொல்லுங்க. ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் நின்னு போனது ஒரு கெட்ட கனவாவே இருக்கட்டும். இப்ப புதுசா ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை பண்ணிடலாம். கோவில்ல ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் மாலை மாத்த வச்சு புதுசா ஒரு கல்யாண டேட்டை குறிப்போம். அதை எப்ப பண்ணலாம், எங்க பண்ணலாம், யார வச்சு பண்ணலாங்கிறத நாங்க முடிவு பண்ணிட்டோம். அத பத்தி பேசுறதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் இங்க வர சொன்னோம். மாயா, இதுக்கு மேலேயே இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டே போறது நல்லா இல்ல. என்ன சொல்ற? என்ன மாயா அமைதியா இருக்க, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? நீங்க உங்க பிரச்சனைய சொல்லிட்டீங்க, ஆனா நான் என் பிரச்சனையை எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். சொல்லு, என்ன உன் பிரச்சனை? உங்களுக்கு எப்படி உங்க வீட்டு பொண்ணோட வாழ்க்கை முக்கியமோ அதே மாதிரி எங்களுக்கு எங்க ஜீவா வாழ்க்கை முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் மனசாட்சி இல்லாதவ இல்ல. எப்போ சாமியார் அமாவாசைக்குள்ள கல்யாணம் பண்ணணுங்கிற விஷயத்த சொன்னாரோ அன்னைக்கே ஜீவா கிட்ட தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கெஞ்சினேன். ஆனா அவன் ஒத்துக்கல. அவன் இந்த ஜென்மத்துல தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏன் அப்படி சொன்னா? என்ன குறைச்சல் ஏன் தீபிகாவுக்கு? ஏன் பிடிக்கலன்னு நான் என் பிள்ளைய கேட்கறத விட ஏன் உன்னை பிடிக்கலன்னு நீங்க தீபி கிட்ட கேளுங்க. கேட்டியா பார்வதி? இதுக்கு தான் இவங்களை நேர்ல கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொன்னேன். கல்யாணம் நின்னு போன உடனே தீபி திரும்பி எங்க வீட்டுக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. இத்தனை நாளா கொண்டு போய் உங்க வீட்டுல வச்சுட்டு இப்ப வந்து இப்படி சொன்னா எப்படி மாயா? அவளை மருமகன்னு சொல்லித்தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லி கூட கெஞ்சி பார்த்துட்டேன். ஆனா அமாவாசைக்குள்ள கல்யாணம் நடக்கலைன்னா நான் செத்துருவேன், அவ்வளவுதானே. ஆனா தீபிகாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பதிலா நான் செத்து போறேன்னு சொல்லிட்டான். அவன் கிட்ட மேற்கொண்டு எப்படி என்ன பேச சொல்றீங்க, எப்படி என்ன தேதியை குறிக்க சொல்றீங்க? மறுபடியும் தேதியை குறிச்சாலும் அந்த கல்யாணமும் நடக்காம நிக்கத்தானே செய்யும். மறுபடியும் இப்படி ஒரு அவமானம் நம்மளுக்கு தேவையா? சரி, அப்ப என்ன பண்ண போற? அமாவாசைக்குள்ள உன் பிள்ளைக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா இல்லையா? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைப்பேன். ஏன்னா எனக்கு என் பையனோட வாழ்க்கை அவ்வளவு முக்கியம். அதை எப்படி கல்யாணம் பண்ணி வைப்ப? அவன் தான் தீபியை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றியே. என் மகன் உயிரை காப்பாத்துறதுக்காக தம் உயிரை கொடுத்து போறான்னாலே அந்த பூங்கொடியத்தான் நான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சு பாத்தியா? மாயா, நான் பூங்கொடி கிட்ட இத பத்தி பேசினேன். எனக்கு ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. தாராளமா ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க, நான் எந்த விதத்திலையும் குறுக்க வரமாட்டேன்னு சொன்னாளே. என்கிட்டயும் அப்படிதான் சொல்லிருக்கா. ஆனா என் பையன் இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது பூங்குடியோட மட்டும்தான்னு சொல்லிட்டான்.
உன் புள்ள சொல்லிட்டான், ஆனா அவ சொல்லலையே. அவளை எப்படியும் சம்மதிக்க வைக்கலாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓஹோ, மாட்டேன்னு சொல்ற பூங்கொடி மனச நீ எப்படியாவது மாத்துவ, ஆனா மாட்டேன்னு சொல்ற உன் புள்ள மனச மட்டும் உன்னால மாத்த முடியாதா? நல்லா இருக்குமா உன் கதை? ஆமா, தீபிகாவை பிடிக்காம இருக்கிறது உனக்கா இல்ல அவனுக்கா? இப்படி எல்லாம் ஏடா கூடமா கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் வரவேண்டான்னு பார்த்தேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? மாயா ப்ளீஸ் மாயா, கொஞ்சம் பொறுமையா இரு. அவளுக்கு தான் பொறுமையே இல்லையே. இருந்திருந்தா சம்பந்தம் பேச வந்தவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்ல வேண்டி வரும்னு சொல்லி இருப்பாளா? இத பாருங்க, எதுக்கோ எதையோ முடிச்சு போடாதீங்க. நீங்க என்னதான் என் வாயை கிளறினாலும் என் முடிவு ஒண்ணுதான். ஜீவா யார் கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்படுறானோ அவ கழுத்துல தான் தாலியை கட்ட வைப்பேன். அப்போ தீபிய எங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துட சொல்றியா? என்ன பேசுற பார்வதி? இவங்க கூட்டிட்டு போன்னு சொன்னா நீ கூட்டிட்டு வந்துருவியா? மாயாவதி, தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்க. தீபிகாவை தவிர வேற யாரையுமே உன் புள்ள கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணவும் நான் விட மாட்டேன். பாப்போம். ஏங்க கிளம்புங்க. மாயா ப்ளீஸ் மாயா, கொஞ்சம் பொறுமையா இருமா. இதுக்கு மேல இங்க இருந்தோம்னா வாக்குவாதமும் மனஸ்தாபமும் தான் வரும். வாங்க வாங்க. வாங்க. என்ன பார்வதி, அந்த குரங்கதான் ஜீவாவுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு மாயா சவால் விட்டுட்டு போறா. நீ எதுவுமே பேசாம அவளை போக விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. பின்ன என்ன பண்ண சொல்ற? அவங்கள கட்டி போடவா முடியும்? அப்போ அந்த கல்யாணத்தை நீதான் முன்னால நின்னு நடத்தி வைக்க போறியா? சும்மா பேச்ச வளர்த்து சவால் விடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல ராஜம்மா. ஆனா முடிவு நீ சொன்னதுதான். ஜீவா கல்யாணம் நம்ம தீபியோட தான் நடக்கும். கிரானி, என்னாச்சு? மாயாண்டி ஒத்துக்கிட்டாங்களா? இல்ல, நாம எல்லாம் சேர்ந்து அவளை கார்னர் பண்றோமா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜீவா சம்மதிக்கவே மாட்டேங்கிறானா. அதனால அந்த டொங்கு டப்பியை தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு சொல்றா. நான் கொஞ்சம் சத்தம் போட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதோட அவ புருஷன் வாயில்லாத பூச்சிய கூட்டிக்கிட்டு கையோட கிளம்பிட்டா. என்ன கிரானி, ஏதாச்சும் குட் நியூஸ் சொல்லுவேன்னு பார்த்தா இப்படி பேட் நியூஸ் சொல்ற. அதெல்லாம் நீ எதுக்குமே கவலைப்படாத. அவ மாட்டேன்னு சொன்னா அதோட நான் விட்டுருவேனா? அங்க வந்து என்ன பண்றான்னு ஒண்ணும் தெரியாத மாதிரி வாட்ச் பண்ணி என்கிட்ட சொல்லு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே கிரானி. கிரானி, ஏதோ கார் வர மாதிரி சத்தம் கேக்குது. நான் அப்புறம் பேசுறேன்.
பூங்குடி, மேடம் நீங்க ஏன் இவ்வளவு தூரம் ஏறி வந்தீங்க? ஒரு குரல் கொடுத்திருந்தா நான் இறங்கி வந்திருப்பனே. நீ இறங்கி வர்றதுக்காகத்தான் நான் ஏறி வந்திருக்கேன். மேடம் என்னடா எவ்வளவு சொல்லியும் திரும்ப திரும்ப அதையே பேசுறேன்னு நினைக்காத. எனக்கு இப்போ உன்கிட்ட பேசுறத தவிர வேற வழி தெரியல. சொல்லுங்க மேடம். தீபிகா வீட்ல கல்யாண விஷயமா பேசுறதுக்காக வர சொல்லி இருந்தாங்க. நானும் ஜீவாவோட அப்பாவும் போயிருந்தோம். பேசி தேதி முடிவு பண்ணிட்டீங்களா மேடம்? இல்லம்மா, அவங்கன்னு இல்ல, வேற யார் கூட பேசியிருந்தாலும் என்னால தேதியை முடிவு பண்ண முடியாது. அம்மாவாசைக்குள்ள ஜீவா சாருக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொன்னீங்களே மேடம். சொன்னேன், ஆனா அது நடக்கணும்னா நீ மனசு வச்சா மட்டும்தான் முடியும். என்னடா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இப்படி வற்புறுத்துறாளேன்னு நினைக்காத. பிரச்சனை தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கு. நீ பழைய மாதிரி பேசி பழகிறது இல்லைன்னு ஜீவா என்கிட்ட வந்து வருத்தப்பட்டா. உனக்கு கண்டிப்பா பூங்குடியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவனுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த தைரியத்துல தான் அவன் இப்ப மனுஷனா நடமாடிக்கிட்டு இருக்கான். இத பார் பூங்குடி, ஜீவா அப்பா தீபிகா வீட்டுக்கு போய் ஜீவாவை எப்படியாவது அமாவாசைக்குள்ள தீபிகா கழுத்துல தாலி கட்ட வைக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்காரு. அவர் சொல்றது நடக்குதா இல்ல நான் சொல்றது நடக்குதான்னு வாக்குவாதம் பண்ணி எங்களுக்குள்ள பெரிய சண்டையாயிடுச்சு. மேடம் உங்களை மறுத்து பேசுறதுக்கு மன்னிக்கணும் மேடம். நீங்க நடக்காத விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஜீவா சாரை நான் கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு துளி கூட கிடையாது மேடம். பூங்குடி, ஏம்மா எதுக்கு இப்படி கண்ணை மூடிக்கிட்டு முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பாசிட்டிவா நினைச்சு முடிவெடுமா. உங்ககிட்ட மட்டும் இல்ல மேடம், பார்வதி மேடம் காலேஜுக்கு வந்து தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்றதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கான்னு கேட்டாங்க. அப்படி எதுவும் இல்ல, தாராளமா அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன் மேடம். இல்லம்மா, தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஏம்மா, ஏன் நீ ஜீவாவை அடியோட வேண்டான்னு வெறுக்கிற? இது பார் பூங்குடி, என்கிட்டயாவது உண்மையை சொல்லு. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே மேடம், வேற எந்த காரணமும் இல்ல. நான் படிக்கணும், படிச்சு கலெக்டர் ஆகணும் மேடம். இல்ல, நீ பொய் சொல்ற. வேற ஏதோ காரணத்துக்காக ஒரு பெரிய உண்மையை மனசுக்குள்ள போட்டு புதைக்க பாக்குற. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது ஏன்னு தான் எனக்கு தெரியல. ஜீவாவுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். நேத்து நீயா என் வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டியே, அதை பார்த்து என் மனசு எவ்வளவு சந்தோஷப்பட்டது தெரியுமா? அதே மாதிரி நீ என் வீட்டுக்கு வந்து விளக்கேத்தி வச்சேன்னா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன் தெரியுமா? மேடம், உங்க கண்ணு கலங்கறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க மேடம். அன்னைக்கு நீ என் வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு உன்னை பார்த்து நான் கையெடுத்து கும்பிட்டேன். ஆனா இன்னைக்கு இதுக்கு மேல என்ன பேச வேண்டான்னு நீ கையெடுத்து கும்பிடுற. நீ எப்படியாவது மனசு மாறிட மாட்டியா? உனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டோமான்னு என் மனசு கடந்து துடிக்குது. வேண்டாம் மேடம், அப்படிலாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க, அது நடக்காது. பூங்குடி, நீ படிச்சு கலெக்டர் ஆகணும், இதுக்கு நாங்க தடையா இருக்க போறதில்ல. ஆனா நீ ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் படிப்பு தான் தடங்கல்னு நீ சொன்னா
அத நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கும் மேல ஒரு காரணம் இருக்கு. நீ அவனை வேண்டான்னு சொல்றதுக்கு உண்மையான காரணம் எதுவா இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லுமா. அது எதுவா இருந்தாலும் நான் தீர்த்து வைக்கிறேன். ஊரே எதிர்த்து நின்னாலும் நான் உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க மேடம். வீட்டுல கூட்டு வந்து வச்சு இப்படி எல்லாம் கேப்பீங்கன்னு தான் நான் வரமாட்டேன்னே சொன்னேன். நீ ஒரு மாசம் இங்க வந்து இருந்தா போதும்னு சொன்னதுனாலதான் நான் இந்த வீட்டுக்கே வந்தேன் மேடம். இன்னொரு தடவை ஜீவா சார் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கட்டாயப்படுத்தினா இந்த வீட்டை விட்டு போறதை தவிர வேற வழி இல்லை மேடம். பூங்குடி, என்ன மன்னிச்சிருங்க. வந்து வராம அவளை பார்க்க போனியா? என்னாச்சு? நீ மெதுவா வர்றத பார்க்கும் போதே தெரியுது அங்க என்ன நடந்திருக்குன்னு. அது மட்டும் இல்லாம இனிமேல் என்ன நடக்க போகுதுங்கிறதும் தெரியும். ஜீவாவை திருத்துறதை விட முதல்ல ஒன்ன திருத்துறத பெரிய வேலையா இருக்கு. போன இடத்துல கொஞ்சம் ஞாபகம் அடக்க வேண்டாமா? நம்ம என்ன சூழ்நிலையில இருக்கோம்? நல்ல வேலை ரவிசங்கர் எனக்கு பணம் கொடுத்த விஷயத்த இன்னும் உங்க ஃபேமிலியில யாருக்கும் சொல்லலன்னு நினைக்கிறேன். அவன் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு, டீசெண்டான ஃப்ரெண்டு. அதனால் அப்படி அவன் நடந்துக்கிட்டான். சப்போஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எப்படி நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கு ரவிசங்கர் எப்படி என்கிட்ட டீசெண்டா நடந்துக்கிட்டானோ அதே மாதிரி நானும் டீசெண்டா நடந்துக்கிறதா முறை. டீசெண்டா நடந்துக்கிறதுங்கிறது ஜீவாவுக்கும் தீபிகாவுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறது மட்டும் இல்ல, வாங்கின கடனை பைசா குறையாம திருப்பி கொடுக்கறது தான். முதல்ல அதுக்கு வழிய பாருங்க. தீபிகாவுக்கும் ஜீவாவுக்கும் கல்யாண பேச்சுங்கிறத விட்டுடுங்க. அது நடக்கவே நடக்காது. பாரு, நல்லா பாரு. இதெல்லாம் நான் கை நீட்டி கடன் வாங்கின டாக்குமெண்ட்ஸ். கம்பெனி, வீடு, தோட்டம் எல்லாத்தையும் வச்சு ஏகப்பட்ட கடன் வாங்கியாச்சு. இத பாருங்க, நீங்க வாங்கின கடனுக்கு நான் என்ன பண்ணணும்? நாம என்ன நிலைமையில இருக்கோம்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? இப்ப நான் இத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன்? நீ பேசாம இருந்தா அதுவே போதுமாயா? எல்லா கடனையும் நானே கட்டுவேன். ஆமா, எந்த நம்பிக்கையில இவ்வளவு கடனை வாங்குனீங்க? திருப்பி கொடுக்கலாங்கிற நம்பிக்கையில தான். அப்ப நீங்களே திருப்பி கொடுங்க. என்கிட்ட எதுக்கு இதெல்லாம் பேசுறீங்க? என்னமாயா புரியாம பேசிட்டு இருக்க? என்னால திருப்பி கொடுக்க முடியும்னா நான் ஏன் இவ்வளவு நேரம் இதை பத்தி உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? அப்போ என்ன பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறீங்களா?